ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு ஃப்ரைடே. நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இடையில இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை பார்த்துட்டு சரி இது வேற ரீதியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதுக்குமே குரல் கொடுத்து ஒன்றும் இல்லை எதுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம ரீசனாக திருநெல்வேலியில் நடந்த கவின்னு கொலை நிறைய பேர் பேசி நிறைய இது நான் அதுவும் நியூஸில் பார்த்தேன். நிறைய யூடியூப் இதில் நான் அதிகமாக பார்க்குறதே இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது நான் நேற்று நியூஸில் நைட்டு பார்த்துட்டு கோபி சுதாகர் அந்த பரிதாபங்கள் சொசைட்டி பரிதாபங்கள்னு ஒரு இது போட்டிருக்காங்க போல. அது நான் அதை பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு என்ன போட்டிருக்காங்க, ஏன் நியூஸ்லலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு 11:30 இருக்கும் அந்த வீடியோ பார்த்தா. அந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஒரு வாட்டி பார்த்தா பரவாயில்ல, நான் ஒரு 3 தடவை பார்த்துட்டேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதில் அவங்க 2 பேரும் அந்த கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வருஷமா அவங்க 2 பேர்த்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்ற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். விழிப்புணர்வான வீடியோவாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் காமெடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது இப்போ சொசைட்டியில் நடக்கிறது. அதை அவங்கள்ட்ட ஒரு தப்பு கூட கிடையாது. அந்த வீடியோவில் ஒரு விஷயம் கூட தப்பாக சொல்லவே இல்லை. எதுவுமே இந்த ஜாதிக்காரங்க தான், இந்த சமுதாயத்துக்காரங்க தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. இப்போ அந்த வீடியோவில் எடுத்துக்கிட்டாலே நான் சொல்லுவேன் அடிச்சு அப்படிதான் இருக்குது எல்லாம். இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எடுத்துக்கோங்களேன். உள்ள போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தா அது வீடியோ எடுத்து ரீல்ஸா போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. அதை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பைத்திய பிடிச்சவங்க தான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதான் உண்மை. ஏன்னா அதை நான் என் கண்ணாலையும் பார்த்துருக்கேன். என் கூட இருக்கிற நிறைய இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் 5:30 ஆயிடுச்சு தூங்கி. கரெக்டாக தூக்கம் வந்ததே. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சேன். இப்போ மணி 9:30 மணி 10 போகுது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது நான் எனக்கு மனசுக்குள்ளேயே போட்டு பொங்கிக்கிட்டு இது பண்ணி என்ன அதை நம்ம என்ன தப்பாக சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோட பிளாட்ஃபார்ம் என்னோட சேனல் இருக்குது. அதை நான் எப்போ வேணாலும் நான் என்னோட கருத்தை என்னோட சேனல் நான் கருத்தை பதிவிட எனக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி உனக்கு இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றீங்க. ஒரு சில இதெல்லாம் எல்லாருமே ஆண்ட பரம்பரையாவே இருந்துட்டு போட்டோம். ஆனா இப்போ ஒருத்தன் நம்பி வந்திருக்கான். ஊர்ல சென்னையில இருந்து வந்த பையன் அங்க சரி கூப்பிடுறானே, சின்ன பையன் தானே, அவன் தைரியமா போனான். ஆனா அவன் அந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்கான்னு நீங்க எல்லாருமே தெரியும். மிளகாத்தூளை தூவி அவனை வெட்டி இது பண்றது ஆம்பளத்தனம் கிடையாது. நேருக்கு நேரம் மோதணும். நேருக்கு நேரம் அவன் கையிலையும் கத்தியை கொடுத்து நீ நேருக்கு நேரம் மோதுறவன் தான் ஆம்பளை. இவன் கெவினை நம்பி வந்தான். அவன் ஆம்பளை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலான்ட்டு இத்தனை வருஷம் லவ் பண்ணியிருக்கான். நம்ம வீட்டு பொண்ணு தானே தப்பு பண்ணிருக்கு, அவன் மட்டும் தப்பு பண்ணானா? கொண்டா நல்ல சாதிமானே, அப்படி பிறந்த நீ ஆண்ட பரம்பரை அப்படின்னா கொண்டா உன் மகளையும் கொண்டிருக்கணும், அவனையும் கொண்டிருக்கணும். அது பண்ணாம இன்னொருத்தவங்க பையனை கொல்றதுக்கு முதல்ல உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. கொலை பண்றதுக்கு இந்த சட்டத்துல இடமே கிடையாது. எந்த இதுல கொலை பண்ண, எந்த இதுல சொல்றாங்க சொல்லுங்க? அந்த இதுல இப்போ அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதுல சொல்றான் சுஜித்தை அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அத்லெட் ஃபர்ஸ்ட். இவனும் அவனுக்கும் ஈக்குவலானவங்க தான். யாரும் சரிசமம் தான். நீ பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, நான் தான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த சமுதாயத்துல இப்ப இடமே கிடையாது. எல்லாரும் எல்லாத்துக்கும் சரிசமம் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். இப்ப வரைக்குமே அந்த பரிதாபங்கள் இதுல நான் எல்லா வீடியோவும் பார்த்தேன். எல்லா வீடியோ இது ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஆடி மாசம் வந்தப்ப அந்த இதையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். இதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றப்ப அவங்க ஒரு விஷயம் கூட தப்பா சொல்லவே இல்லை. எல்லாமே உண்மையதான் சொல்லியிருக்காங்க. பொய்யே இது நடக்காததை சித்தரிச்சு நம்ம வன்முறையை தூண்டுறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடக்கிற உண்மைதான். ஏன் இதே குரு பூஜை நீங்க ஏன் இப்ப தப்பு பண்றவங்க மனசு நம்மளே தான் சொல்றாங்களோ, நம்மளதான் உங்களுக்கு உறுத்துது. அதனாலதான் இதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த அதே இதுலதான் அதே இதுலதான் நான் இருக்கேன். நான் இதை பேசுறதுக்கு எனக்கு எல்லா இதுவும் இருக்குது. இதை சேட்டையெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 ஜாதி குரு பூஜைன்னு சொல்லி ரொம்ப அலப்பறை பண்றதெல்லாம் இருக்கு. நான் வீடியோஸ் பார்த்திருக்கேன். அதே பர்டிகுலரா உங்களையவே நீங்க எடுத்துக்கிறீங்க. நம்ம பசும்பொன் ஐயா தேவரையா நம்ம என்ன சொல்லியிருக்கிறாரு? வன்முறையில அவர் எந்த இதுலயும் ஈடுபட்டது கிடையாது. வீரமா இருக்கணும். அதே மாதிரி தேசமும் தெய்வீகமும் 2 கண்கள். அவர் சம்பாரிச்சு வச்ச பேர் இப்ப நிறைய இப்ப உள்ள சமுதாயத்துல கெடுத்துக்கிட்டு வராங்க. அதான் நான் உண்மையா சொல்லுவேன். ஏன்னா அவர் சம்பாரிச்ச மரியாதை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் எப்படி பேர் எடுத்து எல்லா சாதிக்காரங்களும் கையெடுத்து கும்புறது அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரம் இன்னமும் சொல்லுவாங்க.
அவர் மேல இருக்கிற பேரு மரியாதை எல்லாத்தையும் கொச்சப்படுத்துறாங்க. இப்போ வர இளைஞர்களை வந்து உருவாக்குறாங்க. அதுல உண்மைதான் சொல்லியிருக்காங்க. நீ என்னடா நீ அவன்டா உங்க தாத்தா யார் தெரியுமா? யார் தாத்தா யார் அப்பா? எப்படி முதல்ல சொசைட்டில நம்ம ஒரு நல்ல மனுஷனா வாழணும், நல்ல ஒரு மனிதனா வாழணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு தமிழர்கள் அப்படிதான் நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீ அந்த ஆண்ட பரம்பரை, நீ அவங்களை இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வரணும். வரக்கூடிய தலைமுறைகளை வந்து அவங்கள வந்து ஃபுல்லா வன்முறையில ஈடுபட்டு இப்படி வந்து கேசேரி உள்ள போய் வெளியே வந்து இது வந்து வாழ்க்கை கிடையாது. இது வந்து அவர் வந்து அப்படி வாழ சொல்லல. இதே வந்து நான் அந்த குரு பூஜையிலே நான் சொல்றேனே, நீங்க ஒழுங்கா போறீங்களா? அன்னைக்கு மட்டும் எவ்வளோ எத்தனை கார் ஆக்சிடென்ட் அப்படியே இடிச்சு அப்படி அவர் வந்து என்னை வந்து இப்படி பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரா? நீங்களா அவர் சம்பாரிச்சு வச்ச பேரை வந்து நீங்களா வந்து நாங்க வந்து இவரை வந்து தெய்வமா வழிபடுறோம். எல்லாருமே தெய்வமா தான் வழிபடுறாங்க. எல்லாருமே அங்க வந்து பால் போட்டு எடுத்துட்டு போய் ஒரு கோயில் கட்டி அவருக்கு வந்து அவர் தெய்வமா தான் இருக்கிறாரு. ஆனா வந்து அந்த விஷயத்துக்கு போறப்ப எப்படி போகணுன்றதுதான் அந்த பரிதாபங்களையும் சொல்லியிருக்காங்க. கோபியும் சுதாகரும் ஏன் இப்படி போறீங்க? அந்த ஒரு சில வீடியோ எல்லாம் பாருங்களேன். அன்னைக்கு போலீஸ் வந்து அவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அப்பதான் அவங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவான். நான் பார்த்திருக்கேன் வீடியோ. அவங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடுவான். ஏன்னா அன்னைக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை குறைவு. அந்த காக்கி சட்டைக்குன்ற ஒரு மரியாதை கொடுக்கறது இல்ல. நீ அன்னைக்கு போற உன்னோட சேட்டை அராஜகம் பண்ணிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு தாறு மாதிரி அது வந்து உன்னோட இதை வந்து நான் இந்த இது வம்சம்டா நான் இப்படி இப்படி சொல்ற அது வந்து இது வீரத்துக்கு சமம் கிடையாது. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரையா அப்படி வர சொல்லவும் இல்லை. அப்படிதான் நம்ம வாழணும்ட்டு அவர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல அவர் அப்படி வாழவும் கிடையாது. அவர் பேரை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில தற்கூறிகள் வந்து நிறைய பேர் இந்த இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதே இதுல வந்து டே ஏன்டா இப்போ ஒருத்தனை வந்து தூண்டி விட்டு அவனுக்கு வயசு சின்ன வயசு தான், அவன் வாழ்க்கையும் போயிடுச்சுதான் உண்மைதான். ஆனா அங்க ஒரு உயிரே போயிடுச்சு. என்ன ஒருத்தன் செத்துட்டான்டா, அவன் உயிரே போயிடுச்சு, அவன் வாழ்க்கை போயிடுச்சுன்னா ஜெயில போய் உட்காந்து திங்க போறியான். 3 வேளைக்கு கரெக்டா சோறு வந்துடும், என்ன போட்டு தர துணிமணி வந்துடும், என்ன வேணுமோ எல்லாம் பண்ணிடுவாங்க. இங்க ஒருத்தன் செத்துட்டான், அவன் கோல்டு மெடலிஸ்ட். அவன் வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி, அவன் வேலை பார்த்த கம்பெனியில் அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்குமா? அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட, அவங்களும் ஈக்குவலானவங்க தான். எதுலையும் சொத்துலையோ அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்களும் வந்து பெரிய குடும்பம் தான். அவங்களும் எதுலையும் யாரும் குறைஞ்சு போனவங்க கிடையாது. இன்னைக்கு அவங்க பிள்ளையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்க அந்த பையன் திரும்பி கிடப்பானா சொல்லுங்க? ஒருத்தனை வெட்டுனாதான், அவனை வெட்டி உள்ள போனாதான் வீரனா, அது வீரம் கிடையாது. அதுதான் கோலத்தன்மம், கேவலமான ஒரு செயல். என் மயன் குனிஞ்சுக்கிட்டே போறான். என் மயனுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது என்ன ஜாதி என்ன எதுண்டி. இந்த போட்டோ பார்த்தா கூட அவன் கேட்பான், அம்மா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, இவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும்பா. இவர் வந்து தேசிய தலைவர். இவர் வந்து நம்ம சொசைட்டில வந்து பெரிய எவ்வளோ அந்த காலத்துல வந்து போராடி இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து யாருமே நீங்க தாழ்ந்தவங்க, நான் வந்து இப்படி அப்படின்னு அவர் அந்த மாதிரி யாரையுமே சொல்லி எந்த இதுலையுமே அவர் வந்தது கிடையாது. அவர் எல்லாருமே சரிக்கு சமம்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப இவன் கேட்கறான், இது என்னம்மா இது, இவங்கதான் இப்ப இவங்கதான் இது இவங்க கொலை பண்ணாங்களா, இவங்கதான் இதை பண்ணாங்களா அப்படின்னு. இப்ப இருக்கிற வயசுல தேங்க்ஸ்டா மூச்சாங்கல்ல. இப்ப வளர்ற பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கணுமோ அது பிரகாரம் தான் வளருங்க. அந்த விஷயத்துல அதே வீடியோல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன். அந்த நம்ம வந்து கையில கட்டியிருக்கிறது இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி தான் இந்த கலர் கட்டுவாங்கன்னா அதே இது எனக்கு தெரியாம நானே கட்டி இருந்திருக்கேன் கொஞ்ச நாள். இப்போ ஒரு வருஷம் ஆச்சு அதை கழட்டி. ஏன்னா வந்து இது வந்து பாண்டிகையில வந்து தம்பி ஒருத்தன் வந்து கட்டி விடுறான் கையில. என்னடா இது கட்டு ஒரு காரணமா தான், சாமிக்கு இது வேணாம்லாம் சொல்லாதான்னு என்னை கட்டி விட்டான். கட்டி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, அந்த வீடியோல போட்டிருப்பேன், கையில கட்டியிருப்பேன். இப்போ ஒரு வருஷமா அதை கழட்டிட்டேன். அந்த விஷயம் எதுக்கு, அந்த கயிறு என்ன சம்மந்தப்பட்டதுன்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஜாதியை வந்து அடையாளம் காமிச்சு நான் வந்து வாழணும்ட்டு நான் வந்து வாழணும், அவ்வளவுதான். இந்த கயிறு கட்டி நான் இன்னார் விட்ட ஆளுங்க இப்படி காமிக்கணும்ட்டு அந்த இதுல அழகா அவங்க சொன்னாங்க. அதை வந்து எடுத்து சொன்னாங்க. அது அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா, எனக்கு இது தெரியவே தெரியாது, இத்தனை வருஷமா இருக்கேன். ஆனா வந்து நான் வந்து அதிகமா சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சரிக்கு சமமா தான் பழகுவேன். எல்லா ஜாதிக்காரங்களும் ஒண்ணுதான், எல்லாருமே நமக்கு அண்ணன் தம்பிங்க தான், எல்லாருமே ஒரே சொந்த பந்தம் தான், அப்படிதான் வாழ்வோம்.
அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் இன்ன வரைக்குமே. நான் இதை வந்து அடிச்சு எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த கயிறு கட்டியிருக்க கூட எனக்கு தோணலை. அதே மாதிரி என்னோட லைவ்ல ஒருத்தர் கேட்டாரு, நீங்க வந்து முக்குளத்தூர் வம்சமா அப்படின்னு கேட்டோன்னே இதை கேட்கும் போதும் அப்ப வந்து எனக்கு தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து எனக்கு கட்டி இருக்கிறதுக்கு எனக்கு தோணலை. ஏன்னா அது வந்து தப்பு என்னைய பொறுத்த வரைக்கும். அது வந்து வெளியே நிறைய பேர் அவங்கவுங்களோட இது கட்டிக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து அதை வெளி காமிக்கணும் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு தேவைப்படலை. நம்மளா மனுஷனா வாழ்ந்தா போதும். நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து தமிழர்கள், நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து இந்த சமுதாயத்தை வந்து எப்படிலாம் சீர்குலைக்கணுமோ, எவ்வளோ இளைஞர்கள் வந்து இதுல வந்து அந்த பையன் ஒருத்தர் செம்மையா ஆக்டிங் பண்ணியிருப்பான். ஏன்டா ராக்கு கண்ணு மாதிரி வச்சலாம், ஏன்டா அவனை கெடுக்கிற, அவன் நல்லா படிச்சு எதனா வேலை கிட்டி போவான்டா, அழகா. உலகம் வந்து சின்னது இல்லடா, ரொம்ப பெருசு. அதை சுத்தி பாருங்க. நீங்க இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கும் கார் ஸ்டாண்டுக்கும் இப்படியே உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதுல தெளிவா எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல, உங்க காதுக்கு விழுவுல. ஏன்டா கெடுக்கிற அப்படின்ட்டு. அவன் வெளியூர்லாம் போக கூடாது, அவன் பொழைக்க கூடாது, நமக்கு அப்புறம் யாரு இருக்கா? இப்படி நிறைய பேர் கெடுக்கிறதுக்குனே இந்த சமுதாயத்துல, இந்த சோசியல் மீடியாலையும் சரி, நான் வந்து இந்த சொசைட்டிலையும் சரி, எல்லாத்துலயுமே எல்லா சமுதாயங்களும் சொல்றேன், இப்படி இருக்காங்க. அது உண்மையை தான் எடுத்து போட்டிருக்காங்க. அதை வந்து அவங்க டிலீட் பண்ணக்கூடாது, நானும் சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் சரி, நீங்க இந்த வீடியோ டிலீட் பண்றதுல ஒரு தப்பு கூட கிடையாது. தப்பு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கரெக்டா எல்லாமே கரெக்டா சொல்லியிருக்கிறீங்க. எந்த ஒரு யாரையும் இன்னாரது குறிப்பிட்டுனா, ஏன்னா நிறைய பேர் வந்து குரு பூஜைக்கு போறாங்க, அந்த எங்களுக்குன்னு ஒரு இது வருது அப்படின்னு எல்லா ஒரு 3-4 ஜாதிலாம் இருக்காங்க. நீங்க உங்களவே எடுத்துக்கிறீங்க, உங்களே சொன்னாங்கட்டு நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க. இல்ல நான் கேட்கறேன், இப்போ ஒருத்தவனோட வாழ்க்கை போயிடுச்சு, கொலை பண்றவன் பின்னாடி போய் சப்போர்ட் பண்ணி நிக்கிறீங்களே, இந்த சமுதாயம் எங்க போய்கிட்டு இருக்கு? எங்கடா போற? எங்க போய்கிட்டு இருக்கு இந்த சமுதாயம் சொல்லுங்க? ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அதை வந்து நீ வீரன்டா, நீ வந்து பெரிய ஆண்ட பரம்பரை, நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். இதனால எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை பார்த்துட்டேன், கேஸை பார்த்துட்டேன், இதுவும் எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு இதுலதான் அவன் பின்னாடி போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கிட்ட ஒரு பையன் அதிகமா யாரு இழப்பீடு, இந்த பையன் கவின் இறந்து போயிட்டானே, அவங்க குடும்பத்துல ஒரு பிள்ளை இல்லையே, அவன் மாசம் 1.5 லட்சம் ரூபா அழகா அவன் படிச்சு அதுல வந்து கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டியில. படிப்புல அவ்வளோ ஒரு படிச்சு முன்னேறி அவன் நல்ல வேலைக்கு நல்ல சம்பாதத்துக்கு அவன் போய்கிட்டு இருந்தவன். நான் ஒன்று சொல்றேன், அந்த போட்டோ எல்லாருமே பார்ப்பீங்க. அந்த போட்டோ கிடைக்கலன்னா எல்லாரும் இதை வந்து வேற மாதிரி மாத்தி கூட போட்டுருக்கலாம். அந்த போட்டோல அந்த பிள்ளை எவ்வளவு பாசமா இருந்துச்சு, எவ்வளவு லவ் பண்ணுது எல்லாமே. இப்ப அந்த பிள்ளையும் கொண்டுதான் அந்த பிள்ளையும் அந்த பையலோட சேர்ந்து போயிருந்திருக்கும். இந்த சமுதாயத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு கெட்ட பேரு, அந்த பிள்ளைய ஒரு இது, அவ வந்து எனக்கு இன்னொரு விஷயம் மனசுக்குள்ள ஒரு போன் கால், எப்பா நீங்க வராத கவின்னு உன்னை இங்க ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவன் கொஞ்சம் சுதாரிச்சிருந்திருப்பான். அவளோட நிலைமை என்னன்னு தெரியல. அவளும் இந்த சமுதாயத்துல வந்து அவளை வந்து ஒரு கெட்டவளா சித்தரிச்சு இது பண்ணிட்டாங்க. அந்த பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளையும் தானே தப்பு பண்ணிருக்கு. அப்படி நம்ம பிள்ளையும் நீ கண்டிச்சிருக்கணும், நம்ம பிள்ளையும் நீ தண்டனை கொடுத்துருக்கணும். அப்ப நான் சொல்லுவேன், நீ ஆண்ட பரம்பரை, நீ பெரிய பெரிய இவன்டா அப்படின்ட்டு. அதை செய்யறதுக்கு இல்ல, நம்பி ஒருத்தர். நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம வந்து தேவரையா வந்து கொஞ்சம் மனசுல எடுத்து பாத்துருங்க. அவரை நம்பி வந்தவங்கள யாருக்காவது அவர் துரோகம் பண்ணிருக்காரா, கெட்டது பண்ணிருக்காரா? ஆனா கவின் வந்து இவனை நம்பி வந்திருக்கான், நம்பி வந்தவனை முதுகுல குத்திருக்கானே. இது ஆம்பளத்தனமா? இதுக்கு பேர் வீரமா? சொல்லுங்க, இதுக்கு மேல வீரமான்னு கேட்டேன். இதுக்கு பேர்லாம் வீரமே கிடையாது. அவன் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவ்வளவுதான், நம்ம கல்யாணம் பண்ணணும், பேசதானே கூப்பிடறான்னு சொல்லி ஆம்பளையா வீரமா வந்தது கவின். சரிங்களா? இந்த கோலத்தனத்தை காமிச்சது இவன் இந்த சுஜித். சரிங்களா? அவன் வந்து ஆம்பளை வீரன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வளர்த்து விட்டு அவன் பின்னாடி போய் நிக்கிறீங்க பாருங்களா. இந்த தமிழ்நாட்டுல எங்க போய்கிட்டு இருக்குன்னே தெரியல, என்ன நிலைமையில போயிட்டு இருக்குன்னே தெரியல எனக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க, நமக்கு ஜாதி கிடையாது பாப்பா, நம்ம பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எல்லாரும் சரிக்கு சமமா, எல்லாருமே சரிக்கு சமமா தான் இந்த உலகத்துல. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதான் அடிச்சு சொல்லுவேன். என் பிள்ளைங்க நான் அப்படிதான் வளர்ப்பேன். நிறைய பேர் எப்படி இருக்காங்க என்ன நிறைய பேர் சொல்லலாம். எல்லா ஜாதிக்காரங்களும் அவங்கவுங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும். நம்ம அதுக்குள்ளதான் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும், எல்லாம் இது பண்ணணும். அதை நீ வந்து இந்த மாதிரி ஒருத்தனை கொலை செய்யற அளவுக்கு போகணுன்ட்டு சட்டத்துல இடம் கிடையாது. சரிங்களா? அது அப்ப வந்து நம்ம சட்டம் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த
நம்ம கௌசல்யா சங்கர் அந்த பொண்ணு பேசுனதா, அந்த பொண்ணுக்கே வந்து 5 வருஷம் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் இதுக்கே வந்திருக்கேன். அந்த பொண்ணோட வீடியோ நான் பார்த்துருந்தேன். அந்த பொண்ணுக்கு இத்தனை வருஷம் கழிச்சுதான் ஒரு இதே வருதுன்னா, இப்ப இதுக்கு இந்த விஷயத்துல ஒரு சமுதாயத்துல ஒரு இப்படி நடக்குது, சொசைட்டில இப்படி நடக்குதுன்னு கருத்தா வந்து ஒருத்த வந்து விழிப்புணர்வா வீடியோ போடுறான் ஒரு டீம். அவங்கள கைது பண்ணுங்க, அவங்க சேனலை வந்து முடக்குங்க அப்படின்னா எந்த அர்த்தத்துல நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல. எந்த அர்த்தம்? அவங்க என்னப்பா, அவங்க வந்து விழிப்புணர்வு, ஏண்டா இந்த உலகம் எப்படியோ இருக்குடா, ஏண்டா அவங்களெல்லாம் மற்றவங்களாம் கெடுக்கிற, தூண்டி விட்டுட்டு எப்பப்பா நீ உள்ள போ, நான் வெளியே இருந்து பாத்துக்கிறேன். இது உண்மையாலுமே நடக்குது, எல்லா சைடுமே நடக்குது, எல்லா சைடுமே நடக்குது. தூண்டி விட்டுட்டு வேலை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் வந்து தாங்க போறது கிடையாது. நம்ம வந்து மூளையும் கொஞ்சம் சிந்திச்சு யோசிக்கணும். வீரம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வீரம் இருக்கிற இடத்துல விவேகமும் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா வந்து அவன் அவனை தூண்டி விட்டு அவனுக்கு அந்த மாதிரி இதா இருக்கு அப்படின்னு அப்ப அவனை அந்த அளவுக்கு செஞ்சுன்னா அவன் வாழ்க்கை போயிருச்சு. ஆனா இங்க ஒருத்தர் உயிரே போயிருச்சு. அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். கவின் குடும்பத்துக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஐயோ அந்த பிள்ளைய அந்த பையனை இறந்துட்டு அவங்க அம்மா அழுகுற சவுண்ட் கூட உங்களுக்கு எல்லாம் காதுல உழுவுல. பெத்த தாயோட வைத்தச்சல் யாரையும் சும்மா விடாது. அதே மாதிரி இந்த குடும்பம் நல்லா இருந்துருவாங்களா? நாசமா தான் போவாங்க. இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை அதுமா அடிச்சு சொல்றேன், யாரும் நல்லா வாழவே முடியாது. அவனுக்கு அவன் இறந்ததுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இன்னமும் நான் வந்து அதை பத்தி பேச வேணாம், இது வந்து வேற ரீதியா போகுதே அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா இந்த சேனல் வந்து நான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கிறது, கோபி சுதாகர் மேல நடவடிக்கை எடுத்து எதுக்காக, நான் அவங்களுக்காக தான் மெயினா அந்த வீடியோ போட்டதே. சரிங்களா? இந்த சமுதாயம் வந்து எதை நோக்கி போகுது, எப்படி போகுது, என்ன போகுதுன்னு எனக்கு உண்மையுமே ஏற்கனவே வந்து 2-3 விஷயங்கள் நான் போடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்ததுக்கு போடணும்னு பேசணும்னு நினைச்சேன். என்னை பேச விடல, வேண்டாம் நீ எதுவும் பேசாத, என்னை வந்து இது பண்றது. அதே மாதிரிதான் வந்து போன வருஷம் வந்து நம்ம வந்து திருநெல்வேலியில வந்து தீபக் பாண்டி அவனை கொண்டதுக்கு அந்த நவீன்ன்றவன் அவன் உள்ள போயிருக்கேன். அவன் உயிர் போயிருச்சு, அவன் வாழ்க்கையும் போயிருச்சு. அவன் இப்ப உள்ள போயிட்டேன். அவனை ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறாங்க நிறைய பேர். அவனோட லைஃப் போச்சு. வெளியே இருக்கிறவங்க அவன் பேரை சொல்லி நான் என்ன பசங்கடா அப்படின்ட்டு தெரியுறானுங்க நிறைய பேர். வாழ்க்கை போச்சு, அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? நவீனுக்கு எத்தனை வயசு ஆகுது சொல்லுங்க? இது இப்படியே மோட்டிவேஷன் பண்ணி 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 விரோதத்தை அப்படியே வளர்த்து ஒரு எப்படி சொல்றது, இளைஞர்களோட மனநிலைமையே எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தான் அவங்க 2 பேரும் கோபி சுதாகரும் எடுத்து போட்டது. அதில் நான் அடிச்சு சொல்வேன், ஒன்று கூட தப்பு கிடையாது. எல்லாமே கரெக்டாக, எல்லாமே அந்த பையன் கரெக்டாக அவங்க 2 பேருமே எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டிலேட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன், அந்த வீடியோ நீங்க டிலேட்டே பண்ணாதீங்க. ஒரு விஷயம் நீங்க தப்பா சொல்லலை. அதனால வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.